ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் நந்தினி. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட ரீசன்ட் வயநாட் ட்ரிப்போட விலாக் தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து வர்ச்சுவலாக வந்து வயநாட் வந்து விசிட் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரிப் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நாங்கள் இருந்த பிளேஸ் அதாவது உடுமல்பேட்லேருந்து வயநாட்டுக்கு வந்து டைரெக்டாக பஸ்ஸு ட்ராவல்ஸும் கிடையாது, ட்ரெயினும் கிடையாது. இதர் வந்து ட்ரெயின் வேணும்னாலுமே வந்து கோயம்புத்தூர் இல்லைன்னா திருப்பூர் போய் தான் போகணும். ஸோ அது வேணாம் அப்படிங்கிறக்காக நாங்கள் உடுமல்பேட்டிலேருந்து தலശ്ശേരി வரைக்கும் வந்து ட்ராவல்ஸ் புக் பண்ணிட்டோம். தலശ്ശേരി இஸ் லைக் நியர்பை டு வயநாடு, ஒரு 2 to 3 hours தான். ஸோ அதை வந்து புக் பண்ணிவிட்டு நைட் 12 o'clock கிட்டே நாங்கள் பஸ் வந்து போட் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அரௌண்ட் 6:30 to 7 வந்து நாங்கள் தலശ്ശേരിயில் இறங்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இறங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா, அன்றைக்கி மத்தியானம் 3 o'clock தான் எங்களுக்கு வந்து ரூம் வயநாடில் வந்து செக்இன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி போனாலும் சும்மா தான் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறக்காக தலശ്ശേരി வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கூகுளில் வந்து கிட்ட என்ன பிளேஸ் இருக்குதுன்னு பார்க்குறப்ப இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ அங்கே வந்து அப்படியே பை வாக்கே நிறைய சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே போனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அது ரொம்ப ரஸ்ட்டாக இருக்கனாலையும் ஸ்பாயிலான ஸ்டேட்டில் இருக்கனாலையும் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் மேலே யாரையுமே இப்போ அலோவ் பண்ணுறது கிடையாது. கைண்ட் ஆஃப் லாக் பண்ணி வச்சுட்டாங்க அதை. ஸோ சும்மா அப்படியே பீச் சைட் வந்து உட்காந்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம். பார்த்தா இந்த மாறா படத்தில் மாதவனோட ஒரு மூவியில் வரும்ல, ஃபுல்லாக வந்து வால்லெல்லாம் பெயிண்டிங் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டு எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலி சும்மா ரேண்டமாக தான் வந்தோம். கடைசியில் தான் பார்த்தா அது வந்து ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரீட் அப்படின்னு வந்து போட்டுருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. 2 சைடுமே ஃபுல்லாக பெயிண்டிங்ஸாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் வந்து சைடில் வந்து அந்த கிளிப்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான் அது எல்லாமே. ஸோ அங்கே வந்து கூட்டமும் இல்லை. நாங்கள் மார்னிங் ஏர்லியராக ஒரு அரௌண்ட் 8-8:30 கிட்டே போனனால சுத்தமாக அங்கே ரஷ்ஷும் இல்லை, யாருமே இல்லை. ஸோ நாங்கள் நல்லா வந்து ஜாலியாக வந்து மெல்லமாக நடந்துட்டு சுற்றிட்டு இருந்தோம் அங்கே எல்லாமே. அப்படியே இந்த மிரர்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ மிரர்கிட்டேயும் நிறையா ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வின்டேஜ் ஸ்டைலில் வந்து ஒரு ஹவுஸ் வந்து இருந்துச்சு. அந்த மிரருமே வந்து என்னோட போட்டிருந்த ட்ரெஸ் கலரில் ப்ளூ கலரில் இருந்தனால அங்கேயும் நிறுத்தி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்தார். அவர் ரொம்ப வந்து ஒரு ஏஸ்தட்டிக்காக சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுப்பார். ஸோ அவர் வந்து அதெல்லாம் அழகாக வந்து எடுத்து கொடுத்தாரு. இதை முடிச்சுட்டு ஓகே, ரொம்ப வந்து பசி வேறு ஆயிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. சரி போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கப்போ பார்த்தா பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரி ஒரு ஆட்டோ வச்சு ஒரு மோல்டு மாதிரி ஒரு வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இது பார்த்தோம். ஸோ விடுவமாக நாங்கள் அங்கேயும் போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வாலில் வந்து அந்த ஆட்டோ ஃபிட் பண்ணியிருந்தது. அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்தா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஒரு இந்த தொட்டி பாலம் அந்த மாதிரி ஒரு செட்டப் மாதிரி வந்து இருந்துச்சு. அங்கேயும் போய் பார்த்தோம். கிட்ஸ்லாம் நிறைய பேர் கிரிக்கெட்லாம் விளாண்டுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பிளேஸும். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக இங்கே அப்படிலாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரில. சும்மா ரேண்டமாக போய் பார்த்ததில் அந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. என்ன சொல்கிறது, மார்னிங்கே வந்து இந்த மாதிரிலாம் நிறைய புதுசாக நிறைய பார்த்தனால ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி வந்து ஃபைனலி ரெசார்ட்க்கு வந்து வந்துட்டோம். ஸோ நாங்கள் இருந்த ரெசார்ட் பேர் வந்து ப்ளூபெல் ரெசார்ட். நாங்கள் நிறைய செக் பண்ணோம். வயநாட்டில் வந்து இந்த ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. பட் இது ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ட்ரீ ஹவுஸ் மாதிரி. ஸோ அதில் வந்து இம்ப்ரெஸ் ஆகி புக் பண்ணோம். நாங்கள் வந்து கேப் டிரைவர் வந்து நான் வெளியே வந்து இறக்கி விட்டு போயிட்டார் உள்ளே வராமல். ஸோ மேலே ஏறி வர முடியாமல் ஏறி வந்தோம். ரொம்ப ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி, ரொம்ப பெருசும் கிடையாது சின்ன ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. பட் இட் இஸ் வெரி குட். நீங்கள் ஒரு நேச்சரோடு இருக்கணும், ரொம்ப பார்த்தா அழகாக பசுமையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளேஸை வந்து நீங்கள் வந்து ஷியராக வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அன்றைக்கி போய் ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். அன்றைக்கி எதுவுமே அதுக்கப்புறம்லாம் எடுக்கலை. இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. ஸோ இது வந்து முன்னாடி ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். இது அதிலிருந்து போனோன்னா கேம்ப் ஃபயர்லாம் போட்டு நைட் இங்கே உட்காந்து எல்லாம் டான்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸு. அப்படியே அந்த சைடு போனோம் அப்படின்னா நாங்கள் இருந்தது வந்து இன்னொரு ட்ரீ ஹவுஸில். இது வந்து இன்னொன்று
நாங்கள் இருந்த ட்ரீ ஹவுஸ் வந்து லைக் கப்புள்ஸ்லாம் இருக்கிறதுக்கு, இது வந்து ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ட்ரீ ஹவுஸ். இது வந்து கொஞ்சம் பெருசும் கூட, ரூமு எல்லாமே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வந்து இருக்கும். ஸோ அந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து கேம்ப் ஃபயரு, சில்ட்ரன்ஸ் ஒரு ப்ளே ஏரியா அந்த மாதிரி. இந்த சைடு வந்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ப்ளூ பெல் அப்படின்னு வந்து போட்டு ஒரு ரூம் மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து உள்ளே போய் நம்ம டைனிங் ஸ்பேஸ் மாதிரி மேனேஜர் அவங்களாம் வந்து அங்கே தான் அவங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஆஃபீஸ் ரூம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ இந்த ட்ரீ ஹவுஸில் தான் வந்து நாங்கள் வந்து இருந்தோம். ஆக்சுவலி எங்களுக்கு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் புக் பண்ணும்போது பார்த்தா ஓகே இது ஒரு என்டையர் ட்ரீ ஹவுஸ், இங்கே நம்ம மட்டும்தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஒரு ட்ரீ ஹவுஸ்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட 4 to 5 ரூம்ஸ் வந்து இருந்துச்சு. எதுவுமே வந்து கிட்ட கிட்ட கிடையாது, யாருமே யாருக்கும் இருக்கவங்க கூட தெரிய மாட்டோம், அந்த மாதிரி தான் சூப்பராக வந்து கட்டியிருந்தாங்க இது. ஸோ உள்ளே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒரு டோர் இருக்கும், போனால் இங்கே நிறைய பிக்சர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ படி வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, உள்ளே போகும்போது கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸு. பார்க்குறக்கு தான் வந்து மரம் மாதிரி இருக்குது, ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம நார்மலாக பிரிக்கு சிமெண்ட் அதெல்லாம் வச்சு தான் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க போல். இங்கே நின்று பார்த்தாலே வந்து வியூ ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். நாங்கள் போன டைமாக என்னன்னு தெரில, செக் பண்ணி பார்த்தப்பெல்லாம் ஒரு மாதிரி பனி அந்த மாதிரி தான் இருக்குது, வின்டர் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது வெயில் வந்து சுளீர்னு அடிக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும்ல, ஒரு மிஸ்டோ எதுவுமே வந்து இருக்காது, ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, அதுவும் ஒரு என்ஜாயபிளாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இருந்த ரூம் வந்து 2nd ஃப்ளோரில். எல்லாமே சேஃப் தான், ஆனால் நீங்கள் பார்க்குறக்கு மேபி என்ன எப்படி இருக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை, சேஃப்டியாக தான் இருந்துச்சு. இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டாகிராமபிள் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை நிறைய ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணலாம். இப்போ நான் நின்றுருந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் எங்களோட ரூம் வந்து இருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் காட்டுறது வந்து இன்னொரு ட்ரீ ஹவுஸு. ஸோ கொஞ்சம் தள்ளனா வந்து ஸ்விம்மிங் பூல் அந்த ஏரியா, ப்ளே ஏரியா அதெல்லாமே வந்து இருக்கும். இப்போ நான் வந்து 3rd ஃப்ளோருக்கு வந்து போயிட்டுருக்கேன். இந்த சைடு லெஃப்டில் இருக்கிறது இன்னொரு ரூமு. ஸோ இதுக்கு மேலே போனீங்கன்னா அவ்வளோதான், மேலே வந்து டெரஸ்க்கு தான் வந்து போக முடியும். ஒரு லேடர் மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கே ஏறி போனால் மேலேருந்து பார்த்தா என்டையர் இந்த ப்ராப்பர்ட்டியோட வியூ. ஆப்போசிட்லேயும் ஒரு 2-3 ரெசார்ட்லாமே இதே மாதிரி இருந்துச்சு. அதோட வியூ எல்லாமே வந்து சூப்பராக வந்து தெரியும். ஃபுல்லாக தேயிலை மிளகு செடி இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக சுற்றியுமே வந்து இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த பிளேஸு. நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஜெனிக்கான பர்சனு, இல்லை நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இட் இஸ் யுவர் கோ டு பிளேஸ். ஆனால் அதே மாதிரி ரொம்ப காமாக வந்து இருந்துச்சு இந்த பிளேஸ் கம்ப்ளீட்டாக. டவருமே வந்து அப்பப்போ தான் நம்மளுக்கு ஆன் அண்ட் ஆஃப் தான் வந்துட்டு போகும். ஸோ ஃபோன் கிடையாது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஒரு மீ டைம் இல்லை ஃபேமிலி டைம் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சில் பண்ணலாம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு, சுற்றியுமே வந்து அமைதியாக ஒரு நேச்சரோடு ஒன்றி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு நைட் வந்து என்ன அப்படின்னா கீழே வந்து ஒரு பார்ட்டி மாதிரி நடந்துச்சு. யாருக்கும் லைக் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும் போல். அவங்க அதை செலிப்ரேட் பண்ணுறக்காக இங்கே வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டான்ஸ்லாம் பண்ணி டிஜே சில் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அது ஒரு மாதிரி என்ஜாயபிளாக நல்லா இருந்துச்சு. அண்ட் மோரோவர் இது ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி தான், 2 ட்ரீ ஹவுஸ் தான். இந்த ட்ரீ ஹவுஸில் ஒரு 4 to 5 ரூம்ஸ், இன்னொரு ட்ரீ ஹவுஸில் அந்த ஃபேமிலிலாம் இருக்கிற ட்ரீ ஹவுஸில் ஒரு 4 to 5 ரூம்ஸ், அவ்வளோதான். நிறையா ரூம்ஸ்லாம் கிடையாது. அண்ட் மோரோவர் இது குயிக்காக வந்து புக் ஆயிடுது. நாங்கள் நினச்சோம் இவ்வளோ தூரமாக இருக்குது யார் வர போகிறோம், கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிற மாதிரி தான் இது. பட் வந்து ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் வந்துடுறாங்க. அந்த மாதிரி வந்து இந்த பிளேஸ்க்காகவே எல்லாம் வருவாங்களான்னு தெரில. நானே அப்படி தான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் இதை புக் பண்ணேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஷூட் பண்ணது, பேலன்ஸ் இருக்கிற ஏரியாலாம் அவங்களுக்கு வந்து காட்டலாம் அப்படின்னு. ஸோ ரூம்லேருந்து வந்து இந்த சைடு போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோப்பி ஏரியா மாதிரி இருக்கும். ஃபுல்லாமே வந்து தேயிலை செடி, அதுக்கப்புறமா வந்து மிளகு செடி தான். இங்கே வந்து அந்த குக் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இங்கே இருக்கிற மிளகெல்லாம் பறித்து அப்படியே காய வச்சு அதெல்லாமே இனி அவங்க சேல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதுமே ரைட் சைடுமே இந்த வெத்தலை கொடி மாதிரி இருக்கிறதுமே வந்து மிளகு செடி தான். ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு. அது காய வச்சா பிளாக்காக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகு மாதிரி மாறிடும்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் டு ஃபுட்டுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. வீட்டில் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான். பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரிங்க. அவங்களோட ஆத்தென்டிக் கேரளா புட்டு, கடலைக்கறி அது தருவாங்க. அதுக்கப்புறம் ஆப்பம், அப்புறம் நம்மளோட ஸ்டைலில் வந்து தோசை, பூரி, இதெல்லாமே பனானா, இதெல்லாமே வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. லன்ச்சு டின்னர் மட்டும் நம்ம பே பண்ணி சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. ஃபுட் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு.
ஸோ அதுவுமே ஒரு பிரச்சனையாக இல்லை. நாங்கள் ஒரு 2 days இருந்தோம். ஸோ அதுவுமே நாங்கள் நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம், சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். இதுக்கு பக்கத்துலேயே நிறையா வந்து சைட் சீயிங் அந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருந்துச்சு. பட் நாங்கள் எங்கேயும் போகல, ரூம்லேயே இருந்துட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு சில் பண்ணிவிட்டு சாப்பிட்டு சுற்றி சுற்றி நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் எங்களுக்கு ரொம்ப 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 மெமரபுளாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே இருக்கும்போதே ரொம்ப காமாக ஒரு மாதிரி சூதிங்காக அந்த கிளைமேட்டு, அந்த பிளேஸு, அந்த ஆம்பியன்ஸ் அதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட். இவ்வளோ தான் எங்களோட வயநாட் vlog. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட வேற ஒரு புது vlogல வந்து உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Nandini. Tada!